ஏனென்றால் சமூக வலைதளம் இன்டர்நெட்டு வளர்ச்சியடைந்துள்ள இந்த காலகட்டத்தில் நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய விவரங்கள் அனைத்தும் மக்களிடையே ஈஸியாக போய் சேர்ந்துவிடும் என்ற காரணத்தினால் நான் இப்பொழுது இதை வெளிப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இவர்கள் யார் என்று சொன்னால் நம்ம நபிக நாயகத்துடைய திருப்பேரர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசேன் அவருடைய நெருங்கிய உறவு முறையில் ஏமன் நாட்டில் இவர்கள் பிறந்து அங்கு செல்வ சீமானுக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அனைத்து மக்களையும் நேர்வழிப்படுத்த வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தனது குடும்பத்தாரோடு புறப்பட்டு கடல் வழியே எல்லா நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் பெற்று இறுதியாக இந்த மேலநாகூரில் அல்லாஹ்வின் நாட்டப்படி வந்து இங்கே சிறப்போடு வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நாகூர் ஆண்டவர்கள் என்ற அனைவராலும் போற்றப்படும் சையத் அப்துல் காதர் ஷாவுல் ஹமீது பாத்துஷா நாயகம் அவர்கள் உத்தரப்பிரதேசம் மாணிக்கப்பூரில் அவர்கள் பிறந்திருந்தாலும் இதே நோக்கத்தோடு மக்களை அனைவரும் நல்வழிப்படுத்தி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், அல்ல இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் எல்லா ஊர்களுக்கும் நாடுகளுக்கு போய்ட்டு இதே திருவாரூர் வழியே நாகூர், அந்த காலத்தில் நாவமர காடாக இருந்த இடத்தில் வந்து இறைவன் நாட்டப்படி அவர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்த நாகூர் எஜமான் அவர்கள் இவரோடு நேரில் சந்தித்து இருவரும் உரையாடி தன்னுடைய பாரம்பரியங்களை பற்றி பரிமாறிக்கொண்டார்கள். அப்பொழுது தான் இந்த மேலநாகூர் மகன்களுக்கு 2 ஆண் மகள் 2 பெண் மகள் இருப்பதை அறிந்தார்கள். அந்த சமயத்தில் தான் நம்ம நாகூர் எஜமான் அவங்களுடைய சின்ன எஜமான் என்று சொல்லக்கூடிய சையது முகமது யூசுப் சாஹிப் தாதா அவர்களுக்கு இவர்களுடைய மகளார் சையது சுல்தான் பீபி அம்மாவை திருமணம் செய்து வைக்க இருவரும் பேசி முழு சம்மதத்தோடு திருமணம் நடத்தி நாகூருக்கு அழைத்து சென்றார்கள்.